காலனா அரணான்லாம் தெரியுமா? கால்னாண்டா தெரியுமா? கால்னா அரைனா, முக்கானா, முழுனா, காயின்ஸ்ப்பா. அது ஒரு காலனான்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கே தெரியும், எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு முன்பட்ட காலம். உங்களுக்கு ₹1 தான் தெரியும் அதிகபட்சம். 25 பைசா 20 பைசாலாம் பார்த்துருக்கீங்களா? கலெக்ட். வெரி குட், வெரி குட். ஸோ அதெல்லாம் வந்து மேடம் வந்து நம்மகிட்ட வந்து இப்போ நம்ம காயின்ஸ் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மேடம் திருமதி அமுதா செல்வி நம்மளிடம் வந்திருக்கார்கள். அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தாக வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு சிறப்புரை செய்ய நமது உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அங்கமுத்தை அழைக்கிறோம். அடுத்ததாக அவருக்கு நமது துறை விஜயபாண்டியன் அவர்கள் வந்துள்ளார். அவர்களுக்கு சிறப்புரை செய்ய உமாசங்கர் அவர்கள் அழைக்கிறோம். நன்றி சார். மேடம் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி கூறுவாங்க. உங்களோட சேர்ந்து நம்மளும் கண்டுபிடிப்போமா? தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். உங்களோடதா அது? சூப்பர். யாருக்கெல்லாம் பழமையான நாணயங்கள், தொன்மையான பொருட்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எல்லாருக்கும் நான் பேசுறது புரியுதா? வெரி குட், வெரி குட், சூப்பர். கையை கீழே போட்டுருங்க. கலெக்ட் பண்ணுறது ஒருவேளை நாணயமாக இருக்கலாம். வேற எதெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க? ஸ்டாம்ப். சூப்பர். வேற? சூப்பர், வெரி குட். ஸ்டோன்ஸில் என்னம்மா கலெக்ட் பண்ணுவீங்க? ஓ, அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்களா? ஆ, ஓஹோ, சரி. இவங்க அடுத்த லெவலுக்கு போய் வெரி குட். ஓலைச்சுவடியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சேர்த்து வைக்கிறீங்களா? சூப்பர். வேற? துளசி தானே உன் பேர்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் நம்மெல்லாம் வந்து சாதாரணமாக யோசிச்சுட்டு இருக்கோம். தொன்மையான நாணயங்கள், ஓலைச்சுவடி வரைக்கும் யோசிக்கிறோம். அவங்க எரிக்கற்கள் எல்லாம் எடுத்து சேர்த்து வைப்பாங்களாம். வெரி குட், சூப்பர். வேற? வேற எதெல்லாம் சேர்த்து வைக்கலாம்? யாருக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், வரலாறு ரொம்ப பிடிக்கும்? வெரி குட். கை கீழே போட்டுருங்க. சரி, வரலாறை எப்படிப்பா தெரிஞ்சுக்கலாம்? ஒருத்தவங்களா புக்ஸ் படித்து தெரிஞ்சுக்கலாம். வெரி குட், வெரி குட். என்னையா? பெரியவங்ககிட்ட இருந்து கேட்டு. வெரி குட். பெயிண்டிங்ஸ். வெரி குட், வெரி குட். பழங்கால நினைவு சின்னங்கள், கல்வெட்டுக்கள், மியூசியம், சிலையிலிருந்து அடையாளங்கள், தொன்மையான அடையாளங்கள்ல இருந்து வரலாறு தெரிஞ்சுக்கலாம். வெரி குட். சரி, வரலாறு அப்படின்னா என்னப்பா? வெரி குட். வரலாறு அப்படின்றது அந்த காலத்தில் நடந்தது தான் ஹிஸ்ட்ரி. சரி, இப்போ நடந்துட்டு இருக்குது இல்லையா? சரி, இது ஹிஸ்ட்ரி ஆகுமா? ஆகுமா? எப்போ ஆகும்? வரப்போகிற காலத்தில் ஆகும். சரி, சூப்பர். இப்போ நேற்றுக்கு நடந்ததெல்லாம் இன்னைக்கு நம்ம வரலாறுன்னு சொல்லி நிறைய படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நடக்கிறத இனி வருங்கால சந்ததியினர் வந்து படிப்பாங்க. சரி, இந்த வரலாறுன்றது எதை பற்றிலாம் படிச்சிருக்கிறீங்க? பிரிட்டிஷ், அதாவது ஒரு நம்மளை ரூல் பண்ணவங்கள பற்றி படிச்சிருப்போம், அப்படி எடுத்துக்கலாமா? நம்மளை ஆட்சி செஞ்சவங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். வெரி குட். வேற? அரசர்களை பற்றி, மனிதர்களுடைய வரலாறு, நாகரிகங்கள் பற்றி. வேற? வெரி குட். முன்னோடி காலத்தில் வந்து எப்படிலாம் விலங்குகளுக்கும் வரலாறு இருக்கு. அந்த பாப்பாக்கு நல்ல கை தட்டிருங்கடாப்பா. விலங்குகளுக்கும் வரலாறு இருக்கு. அப்ப விலங்குகளை பற்றி, பழைய கால மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி, மன்னர்களை பற்றி. வெரி குட். அதாவது வாழ்க்கை முறையில் மிக முக்கியமானது இறந்து போனவங்களுடைய சடங்கு முறைகளை பற்றி தெரிஞ்சு கொள்வது ரொம்ப பெரிய வரலாறு. அதை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்துட்டு
ஒரு நாட்டை பற்றியோ இல்லை ஒரு மன்னரை பற்றியோ இப்படி தானே இருந்துச்சு. நம்ம வீட்டுக்குன்னு வரலாறு இருக்குது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்கவுங்களோட வீட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? முன்னோர்கள் இருப்பாங்க. எல்லா வீட்லேயுமே முன்னோர்கள் இருக்காங்க. இருக்காங்க. அப்பா அம்மாவோடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, இப்படி எத்தனை பேர் வரைக்கும் தெரியும்? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இப்போ என்னோட பேர் அமுதா, எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன், அம்மா பேர் மாடத்தி, அவங்க அப்பா அம்மா பேர், அவங்க அப்பா அம்மா பேர், இப்படி என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறியா? யோசித்துருக்குறீங்க. பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்னப்பா? வெரி குட். ஃபேமிலி ட்ரீ பண்ணியிருப்போம். தாத்தாவோட பேரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, இப்படி எத்தனை தாத்தாக்களோட பெயரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 தாத்தா. வெரி குட். வேற 2 தாத்தா, ஒரு பாட்டி ஒரு தாத்தா, 4 தாத்தா. சூப்பர். 2 பாட்டி 2 தாத்தா. வெரி குட். 2 பாட்டி 2 தாத்தா. சூப்பர். 3 தாத்தா 3 பாட்டி. நீங்கள் தான் 4 சொல்லியிருக்கீங்க அதிகபட்சமா இல்லையா? பேர் என்ன தங்கம்? என்னையா? சாஹித். இங்கே வாங்க. 4 தாத்தானா அம்மா அப்பா, அம்மாவுடைய அம்மா அப்பா, அப்பாவுடைய அம்மா அப்பா, அப்படி வச்சு சொல்கிறீங்களா? அப்படி 4. வெரி குட். சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் அத்தா பேர் காஜா மைதீன், அவங்க அத்தா பேர் முகமது அலி, அவங்க அத்தா பேர் காஜா மைதீன், அவங்க அத்தா பேர் கோஸ் முகமது. வெரி குட். சூப்பர். நல்ல கை தட்டிருங்கடா. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறை சொல்லியிருக்காங்க? 4 5? தம்பியோட சேர்த்து 4? இவரோட சேர்த்து எத்தனை பேர்? 5 தலைமுறைகளுடைய பெயரை தெரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? இது மாதிரி தேட ஆரம்பித்தா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? வெரி குட். இப்போ உங்களுடைய 5வது தாத்தா இருக்காங்க இல்லையா? 4வது தாத்தா உங்களோட சேர்த்து 5. அந்த தாத்தா எங்கே இருந்தாங்க? எந்த ஊர்? மதுரை தான் சொந்த ஊரா? தெரியலை. சூப்பர். வெரி குட். போய் உட்காந்துக்கங்கடா தங்கம். ஆக நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இதை நம்ம என்றைக்குமே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணது கூட கிடையாது. புரியுதா? இப்போ 5 தாத்தா வரைக்கும் தம்பி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த அந்த 5வது தலைமுறையிலேருந்து ஒரு தாத்தா இருந்திருப்பார்ல, அவருக்கு உண்மையிலே ஊர் வந்து மதுரை தானா? இல்லை வெளியிலேருந்து கூட வந்திருக்கலாம்ல, வெளியூர்லேருந்து வந்திருக்கலாம், சில நேரம் வெளிநாடுகள்லேருந்து கூட வந்திருந்திருக்கலாம் இல்லையா? அவர் என்ன வேலை பார்த்தாரு, அதுக்கு அடுத்த தாத்தா என்ன வேலை பார்த்தாரு, எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, இப்படிலாம் நம்ம தேடணும்னு வச்சுக்க. இப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் என்ன இருக்குது? ஒரு சூப்பரான வரலாறு இருக்குது. சரியா? அதை எப்பயாவது தேட முயற்சி பண்ண விரும்பியிருக்கீங்களா? இனிமேல் பண்ணுவீங்களா? இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதெல்லாம் வந்து சொல்லுவீங்களா? வெரி குட். 3 தலைமுறை கண்டுபிடிச்சிருக்கீங்க, 5 தலைமுறை சொல்கிறீங்க. சரி. ஆக இப்படியான வரலாறு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்குது. இப்போ ஏன் நம்ம அதை பேசணும்? வெளிநாடுகள்லாம் பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டு பழமையான பொருள் இருந்தால் கூட, 100 ஆண்டு 150 ஆண்டு பழமையான பொருள் இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்களாம்? சேர்க்கிறது மட்டும் இல்லை, அதை ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டில் தங்கம் பணம்லாம் எப்படி வச்சுருப்போம்? பத்திரமா எங்கே வச்சுருப்போம்? லாக்கரில் வச்சுருப்போம், பீரோக்கில் வச்சுருப்போம் இல்லையா? அது மாதிரி மேலை நாடுகள்லாம் 100 ஆண்டு 150 ஆண்டு பழமையான பொருளாக இருந்தால் கூட அவங்க எப்படி தங்கத்தையும் பணத்தையும் நம்ம பத்திரப்படுத்துகிறோமோ அது மாதிரி பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. சரியா? நம்ம அன்னைக்கு அது மாதிரி என்னைக்கா ட்ரை பண்ணியிருக்கோமா? இனிமே பண்ணலாம். வெரி குட். சரி, இதெல்லாம் ஏன் பண்ணணும்? வெரி குட், வெரி குட். துளசிக்கு நல்ல கைத்தட்டிருங்கடா. வர்ற தலைமுறை வந்து நம்மளை எப்படி பார்ப்பாங்க? ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கான்னு நாமளே திரும்பி பார்க்கறதுக்கு. வெரி குட். உன் பேர் என்னடா தங்கம்? நிலா. நிலாவுக்குமே நல்ல கைத்தட்டிருங்க. பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எப்படின்னா, அப்போவே என்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு, அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் சேகரித்து வைக்கக்கூடிய இந்த பொருள் எல்லாம் உதவும். சரி, இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம்.
இந்தியா எப்போ சுதந்திரம் அடைஞ்சிச்சு? கொஞ்சம் இப்படி வந்துருங்களேன் பாப்பா, இங்கிட்டு வாயா, இங்கிட்டு வந்துருங்க, கொஞ்சம் உள்ள வந்துருங்கப்பா, உள்ள வந்துருங்க ரெண்டு பேரும். எப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு? 47. வெரி குட். எல்லாருக்கும் நல்ல கைத்தட்டிடுவோம். எப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு? 1947 ஆகஸ்ட் 15. நான் சொல்கிறேன் அது தப்பு அப்படின்னு. நான் சொல்கிறேன் அது தப்பு அப்படின்னு. கரெக்டா? நீ சொல்கிறது கரெக்டா, நான் சொல்கிறது கரெக்டா, என்னோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டா அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா? அப்பா அம்மா, டீச்சர்ஸ். வெரி குட். 1947 ஆகஸ்ட். நீ யூடியூப்ல பார்த்துட்டியா? வெரி குட். சரி, யூடியூபே சொல்லிருச்சு 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்றது. வெரி குட். ஆனால் நான் சொல்கிறேன் இந்தியா முழுமைக்கும் 1947 சுதந்திரம் கிடைக்கல. என்னோட ஸ்டேட்மெண்ட்டோட ஒத்துக்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. இல்லை அது தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றவங்களாம் கை கீழே போட்டுருங்க. ஒத்துக்கிறியா? இல்லை, நான் கேட்குறது சுதந்திரம் அடைஞ்சது. நம்மளை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க? பிரிட்டிஷ் மட்டும்தான் ரூல் பண்ணாங்களா? அதுக்கு முன்னாடி அரசர்கள், வேற சோழர்கள், அதான் மன்னர்கள். அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க பிரிட்டிஷ்காரங்க மட்டும்தான் ஆட்சி பண்ணாங்களா? முஸ்லீம்ஸ் அரசர்கள். வெரி குட். இல்லை, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸில் யாரெல்லாம் வந்து ஆட்சி செஞ்சாங்க? இப்போ சொன்னீங்க இல்லையா, பிரிட்டிஷ் சொன்னீங்க இல்லையா, அது போக வேற யாரெல்லாம்? ரோமானியர்களா? வேற அரேபியன்ஸ்? வேற எகிப்தியர்களா? எப்போ எகிப்தியர்கள்? சரி, வெரி குட். வேற? சரி, இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சது, நம்ம நிறைய படித்தது, யாரை படிச்சிருக்கோம்? பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ரூல் பண்ணாங்க அப்படின்னு. அதனால தான் அவங்க நம்ம நாட்டை விட்டு போன உடனே நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. முதல்ல இந்தியாவுக்குள்ளே யார் வந்தாங்க தெரியுமா நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு? வெரி குட். பாப்பாக்கு நல்லா கை தட்டுங்க. என்ன பேர்ரா? என்னையா? ஜோனா. ஜோனாக்கு நல்ல கை தட்டிடுங்க, நல்லா சத்தமாக தட்டுங்க. வெரி குட். சரி, முதல்ல வந்தது யாருன்னா போர்ச்சுகீசியர்ஸ் தான் முதல்ல வர்றாங்க. அது மாதிரி இந்தியா விட்டு கடைசியாக போனவங்க யார் தெரியுமா? இல்லை, பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிறகும் போர்ச்சுகீசியர்கள் நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க ஒரு சில பகுதிகளை. கோவா தெரியுமா? தெரியும் இல்லையா? கோவா, டையூ டாமன்லாம் வந்துட்டு வெரி குட், ரொம்ப அழகான சிட்டி. வெரி குட். சரி, அழகான கடல் இருக்கும். இதை வந்து ஆட்சி பண்ணது யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். இவங்க 1947 நமக்கு சுதந்திரம் கொடுக்கல. புரியுதா? அப்போ 1947 நமக்கு முழுமையாக இந்தியா முழுக்க சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? வெரி குட். புத்தகம் படிக்கலாம். புத்தகம் இன்னைக்கு நானும் கதை எழுதுவேன், புத்தகம் எழுதுவேன், எனக்கு தோணுனதை நான் எழுதுவேன். புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் 100% உண்மை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அடிச்சு விடுவாங்க. அது தெரில உனக்கு. வெரி குட். எனக்கு தோன்றதை சொல்வேன், நான் அடிச்சு விடுவேன். நான் எழுதுறது தான் வரலாறு. எத்தனையோ வரலாறு திருச்சிலாம் எப்படி சொல்கிறது, மாற்றிலாம் எழுதியிருக்காங்க. அதனால் வெறும் இலக்கிய ஆதாரத்தையும் நூல்களை மட்டும் வந்து ஆதாரமாக எடுத்துக்க முடியாது. சரியா? இப்போ நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருக்கோம், தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு 100 வருஷம் 200 வருஷம் கழித்து போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இந்தியா உண்மையிலே எப்போ சுதந்திரம் அடைஞ்சிச்சின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னா அந்த நாணயங்கள் பயன்படுது. எது பயன்படுது? நாணயங்கள் பயன்படுது. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1900 ஒட்டு மொத்தமாக இந்தியா விட்டு வெளிநாட்டினர் வெளியில் போய் நமக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்சது 1961. எப்போ? 1961. சரி, இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான காயின்ஸ். என்னையா? வெரி குட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் தேடி போகலாம். அதோடு சேர்ந்து
தெரிஞ்சிரும். வெரி குட், சூப்பர். ஜோனாக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு முறை கைத்தட்டிடலாம். அப்படி ஒரு நாணயத்தில் தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். படித்து தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எஸ் கரெக்ட், 100% கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரியான விஷயம் ஒரு நாணயத்தில். போர்ச்சுகீசியர்கள் 1958 நினைக்கிறேன், 58ல் ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. சரியா? 61ல் சரியா? எஸ்டாடோ இந்தியா அப்படின்ற ஒருத்தர் ஒரு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார் அச்சடிச்சு 1961ல். அவர் யார் அப்படின்னா ஒரு போர்ச்சுகீசியர். அது எப்படி இந்திய சுதந்திர நாட்டில், இந்தியா இப்போ சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இல்லையா, எப்படி ஒரு போர்ச்சுகீசியர் நாணயம் அச்சிட்டு வெளியிட முடியும் இந்தியாவுக்குள்ள? வெரி குட், நல்ல கைத்தட்டிருங்கடா தங்கங்களா. அந்த ஏரியாவை அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்படின்றது நம்ம இப்போ எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்? காயின்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். வெரி குட், சரி சூப்பர். அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெரி குட், சூப்பர். சரி, யாரெல்லாம் ரூபா நோட்டு பார்த்துருக்கீங்க? இந்த எப்படி சொல்கிறது, வெரி குட், கையில் வச்சுருக்கான். வேறு எதுவுமே பார்க்கலையா? 1 ரூபி, 5 ரூபி, சூப்பர். வேறு 50 காசு, இப்போ உள்ள காசுலையே 10 ரூபா. இப்போ உள்ள ரூபா நோட்டு பார்த்துருக்கீங்களா? 100 ரூபா, 200 ரூபா, அதிலெல்லாம் யார் இருக்காங்க? காந்தி தாத்தா. நல்லா சொல்லிட்டாங்க, சூப்பர், வெரி குட். நல்ல கைத்தட்டிருமா தம்பிக்கு. என்ன பேர் அவன் பேர்? இல்லையா? கோகுல். கோகுலுக்கு நல்ல கைத்தட்டிருங்க. யார் இருக்கா அதில்? காந்தி இருக்காங்க. சரி, இந்தியாவில் நாணயம் அச்சிட்டு வெளியிட்டப்பவே, எப்போ ஃபஸ்ட் டைம் இந்தியா நாணயங்களை அச்சிட்டு வெளியிடுதோ அப்போவே காந்தி இருந்தாரா? இல்லை. எப்போ இருந்து காந்தி நம்ம ரூபா நோட்டுக்குள்ளே வந்தார்? 1947 வந்துட்டாரா? 1947 வெரி குட். சுதந்திரம் கிடைச்ச உடனே தாத்தாவை தூக்கி ரூபா நோட்டில் வச்சுட்டாங்களா? ஓ, அச்சடிச்சு வச்சிட்டாங்களா? காந்திய வாட்டர் மார்க் நம்மளுடைய நாணயங்களில் 1947 வச்சுருந்தாங்களா? இல்லை. எப்போ எப்போ வச்சுருக்கலாம்? எப்போ? அவர் இறந்ததுக்கப்புறம் 1948க்கு பிறகு. வேற? வெரி குட். 1961க்கு அடுத்து. வேற ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? 2000. சரி, சூப்பர். வேற? 1959. அவர் இன்னைக்கு ஜெயிலில் இருந்தார். அவர் நிறைய நாள் ஜெயிலில் இருந்தார். எது கிடச்சி வச்சுருந்தாங்க? ரொம்ப நல்ல மூளை நல்ல கைத்தட்டிருங்க. இப்படியே அவர் வெளியில் என்ன சொல்கிறது, அவர் எல்லாரையும் தூண்டி விடுறாருன்னு அவரை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அவரை நிறைய முறை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அதனால் அவர் எந்த முறை ஜெயிலேருந்து வெளியில் வந்தாரோ அப்போ எந்த டைம் வச்சாங்கன்றது சரியாக தெரில. ஆனால் அது சரியில்லை. வேற எப்போ முதலாக காந்தி நம்மளுடைய ரூபாய் நோட்டுக்குள் வந்தது? எப்போ? என்னையா? 1968. இல்லை 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 இல்லை. ஏன் அதுக்கு முன்னாடியான நோட்டில் நீங்கள் காந்தியை பார்த்ததே இல்லையா? 96. வெரி குட். நல்ல கை தட்டிருங்கடா பாப்பாவுக்கு. 1996 தான். என்னடா சொன்ன பேர்? ஹர்ஷிதா. வெரி குட். ஹர்ஷிதாக்கு நல்ல கை தட்டிருங்க. 96. 1996 தான் முதல்ல காந்தியை ரூபா நோட்டில் அச்சிடுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எது இருந்திருக்கும்? பாப்பா உட்காருங்க. பிளேஸ் இருந்திருக்கும். வேற என்னெல்லாம் இருந்திருக்கும்? சிம்பிள். வெரி குட். நல்ல கை தட்டிருங்க அவளுக்கு. உன் பேர் என்னடா?
ஆராதனா. ஆராதனாக்கு நிஜமாலுமே நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்கடா. சூப்பர். நம்ம மற்றவங்களுக்கு கை தட்டினா தான் மற்றவங்க நமக்கு கை தட்டுவாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? கை தட்டணும். கை தட்டுங்க பார்ப்போம். வெரி குட். ஆராதனை சொன்னது கரெக்ட். சிம்பிள் வச்சுருந்தாங்க. எதோட சிம்பிள் அப்படின்னா இந்தியாவுடைய சிம்பிள். இந்தியாவுடைய சிம்பிள்னு எது நீ நினைக்கிற? வெரி குட், சாஞ்சி ஸ்தூபி. சரியா? அது இருந்துச்சு. சரி, 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு இல்லையா? ஆனால் என்கிட்ட ஒரு காயின் இருக்குது, 1947 அச்சடிக்கப்பட்ட காயின். அந்த காயினில் யார் இருக்கா? யார் இருப்பாங்க? ஆ இல்லை, காந்தி தாத்தா இல்லவே இல்லை. அதில் என்னையா? இல்லையே. அசோகா சக்கரமும் இல்லை, சிம்பலும் இல்லை, சிங்கமும் இல்லை. என்னையா? ஆஹா, இல்லையே. வெரி குட், வெரி குட், சூப்பர். தங்கத்துக்கு நல்லா கை தட்டுங்க. என்ன பேர் உன் பேர்? அரவிந்த். சூப்பர். யாரோ ஒருத்தவங்கள படம் இருக்கு, ஆனால் யார் படம்? ஏன் போர்ச்சுகீஸியை விட்டுருங்கய்யா, அவர் ஓரமாக இருக்கட்டும், ஒதுங்கி விடுங்க. அதில் அச்சடிச்சவர் பேரெல்லாம் ஃபோட்டோலாம் போடுவாங்களா? ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்லை. வேற? நம்ம நாட்டோடைய அதிபர் அவங்க. நம்ம தான் 47 வந்துட்டு பிரிட்டிஷ்காரன் வெளியில் போயிட்டான்ல. சரி, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஒரு ஏ அப்பா, சொல்லுங்க. வெரி குட். நம்மளோட கொடியோட ஃபோட்டோ இருக்கலாம். நல்ல கணிப்பு. ஏன்னா அப்போ தான் சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ்காரன் போயிட்டான் இல்லையா? அப்போ ஒருவேளை நம்மளுடைய கொடி இருக்கலாம். இல்லை, தம்பி சொன்னது போல் அதில் ஒருத்தருடைய உருவம் இருக்குது. அது யாராக இருந்திருக்கலாம்? வெரி குட். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் அவர் இல்லை. நேரு இல்லை, குமரன் இல்லை, பகத்சிங் இல்லை. காந்தி தாத்தாவை தான் பாவம் 96 தான். என்னையா? ஓ, பாரதியார்லாம் இல்லை. பரவாயில்ல, சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ பேரை தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. என்னையா? யாராவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க இல்லாமல் கூட இருக்கலாம். நாட்டில் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார். அந்த முக்கியமான நபர் யாருன்னா லக்ஷ்மி பாய். வெரி குட். இல்லை, ஆனால் நீங்கள் நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். அதனால் எல்லாருக்காகவும் ஒரு முறை கை தட்டிக்கலாமா? சூப்பர். ஃபர்ஸ்ட் லெட்டர் டேர்ம் 6. ஆறாம். ராகுல் காந்தியா? வெரி குட். வேற? ஆறாம். 6th இல்லைன்னா 6ஆம். ஆறுமுகம். அவர் யாரு? ஆறுமுகம். ராமச்சந்திராவா? அவர் இல்லையே. வேற? ராஜகோபாலாச்சாரியர் இல்லை. சரி, நான் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் சொன்னீங்க, நான் எத்தனை 3 லெட்டர் சொல்லிட்டேன். ஆனாலும் நானே சொல்லிடுறவா? நானே வேணாமா? சரி, சொல்லு பாப்பா. இஜ். இஜ். இல்லை, நானே சொல்லிடுறேன். நானே சொல்லிடுறேன். சரியா? 6ஆம் ஜார்ஜ். 6ஆம். யார் இந்த 6ஆம் ஜார்ஜ்? கெஸ் பண்ணுங்க. வெரி குட். அவர் ரொம்ப முக்கியமான நபர். யார் அந்த முக்கியமான நபர்? மினிஸ்டர். சரி, வெரி குட். நல்ல கை தட்டிடுங்கடாப்பா. யாரு? யார் பேர் என்ன? உன் பேர் என்ன? செந்தில். செந்தில், சூப்பர். அவர் ஒரு பிரிட்டிஷ்காரர். சரி, அவர் எதுக்கு வச்சிங்க? அதுதான் கேள்வி. 1947 உன்னதான். ஓ,
சரி, ரொம்ப சரி, வெரி குட். எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கன்னா யாரோடைய கருத்துமே எடுபடாது. எல்லாருமே பிரமாதமாக யோசிக்கிறீங்க. ஒருவேளை அவர் வந்து இந்தியாவுக்கு உதவி பண்ணியிருக்கலாம், இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு அவர் உதவி பண்ணியிருக்கலாம், நண்பராக இருந்திருக்கலாம். ஆனால் அது எதுவுமே கிடையாது. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஆ, ஓ, என்ன படிக்கிறீங்க நீங்கள்? எந்த ஸ்கூல்? ஓஹோ, சூப்பர், நல்லா யோசிக்கிறீங்க எல்லாருமே. வெரி குட். அவர் வந்து ரொம்ப பெரிய மனிதராக இருக்கலாம். அவர் யார் அப்படின்னா இங்கிலாந்துடைய அரசர். யார்? 6ஆம் ஜார்ஜ். யார்? இங்கிலாந்து நாட்டோடைய அது மாதிரி ஜார்ஜ் 6ஆம் ஜார்ஜ். அவரை போய் 1947வது வருஷம் அச்சிடப்பட்ட நாணயத்தில் ஏன் வச்சுருக்காங்க? பணக்காரங்கள்லாம் வச்சிட முடியுமா? அப்போ ஏன் இப்போ அடிக்கிற நோட்டில் அம்பானி இல்லை? எலான் மஸ்க் ஏன் இல்லை? எலான் மஸ்க் கூட வெளிநாட்டுக்காரரு. ஏன் இல்லை? ஏன் காந்தியை வச்சிங்க? ஆக வெரி குட். ஆக பணம் உள்ளவங்களெல்லாம் வந்து பணத்தில் அச்சிட முடியாது. ஃபாதர் ஆஃப் நேஷனாக இருந்தால் வைக்கலாம். காந்தியை நம்ம அப்படி சொல்கிறோம். வெரி குட். சரி, 6ஆம் ஜார்ஜை ஏன் வச்சுருப்பாங்க? தம்பா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கங்க. இங்கிலாந்து அரசர். அதெல்லாம் சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் இல்லை. இல்லை, சரி நானே சொல்லிடட்டா? நானே சொல்லிடுறேனே. 1947 எந்த மாதத்தில் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க? ஆகஸ்ட். இந்த காயின் அச்சடிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி, 14க்கு முன்னாடி. 1947 தான். ஆனால் எப்போ? ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி. அப்போ யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க? பிரிட்டிஷ்காரங்க. அப்போ அவங்க அடித்த காயினில் எந்த அவங்க மன்னருடைய ஃபோட்டோ தானே போடுவாங்க. அப்படி தான் நடந்திருக்கு. அப்போ நாணயங்கள் எப்படியெல்லாம் வந்து வரலாறை சொல்லுது பார்த்தியா? அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய அந்த வருஷத்தில் கூட அவங்க நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டு நம்மளை வந்து அந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து எது கற்றுக் கொடுக்குது? எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்? நாணயங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். வெரி குட். சரி, நாணயங்களில் வேறு என்னெல்லாம் இருக்கும்? இப்போ உள்ள ரூபா நோட்டு வச்சுப்போம். இப்போ என்னையா? வெரி குட். முக்கியமான லாங்குவேஜ் எத்தனை லாங்குவேஜ் இருக்கு? வெயிட் 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 எத்தனை? ஹிந்தி இருக்கட்டும்டா. டுவெண்ட்டி எங்க உங்ககிட்ட காசு இருக்கா? யார்கிட்ட காசு இருக்கு? எல்லாமே இருக்குமா? சரி, நான் கேட்குறது எல்லாம் கவனமாக கேளுங்க. இந்திய ரூபாய் இருக்குல்ல, இப்போ நம்மக்கிட்ட புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் இருக்குல்ல, யாருக்கிட்ட காசு இருக்கா? நீயே எடுத்து பாரு, அவன்கிட்ட கொடுக்க வேண்டாம். அதில் எத்தனை மொழியில் அச்சடிக்கப்பட்டிருக்கு? நீங்களே என்ன சொல்லுங்க? 17. வெரி குட். ஜோனாக்கு நல்லா கை தட்டிடுங்க. தங்கம் உட்காந்துக்க, தள்ளி உட்காந்துக்கோ. ஜோனா தானே? ஜோனாக்கு நல்லா கை தட்டிடுங்கப்பா. எண்ணி பாருங்க 17 இருக்கான்னு. 15. வெரி குட். எத்தனை இருக்குது? வெரி குட். எத்தனை இருக்குது? 17. ஆனால் இப்போ எண்ணி பாருங்க 15. வெரி குட். 15 இருக்குது. அப்போ 15 கரெக்டா 17 கரெக்டா? 15 தான் கரெக்ட். ஆனால் 17ன்றது தப்பு கிடையாதே. 17 தப்பு கிடையாது. அது எப்படி காசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்? எல்லா காசுலையும் எண்ணி பாருங்க. சிறந்த மொழியா? என்னது? ஆஹா, இல்லை. அப்படிலாம் தப்பாலாம் அடித்தா அப்படிலாம் தப்பால் அடித்து புழங்க விட முடியுமா நாட்டுக்குள்ளே? அது எவ்வளோ பெரிய தப்பாக போகும். அப்படிலாம் இல்லை. அது மாதிரி சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி வாழ்கேள்வி. சரியா? யார் வந்து பணத்தை அச்சடிக்கிறாங்க? வெரி குட். இனாயா நீ என்ன? எந்த ஊரியா நீ? எந்த ஊர் நீ? மதுரை.
யார் அச்சடிக்கிறாங்க? ஆர்பிஐ அச்சடிக்கிறாங்க. ஆர்பிஐ மட்டும்தான் பணத்தை அச்சடிக்க முடியும். அப்படி அச்சடிக்கிறதுல ஒரு இடத்துல 15, ஒரு இடத்துல 17 எப்படி கொடுக்க முடியும்? நியாயமா இல்லையா? நியாயமா இல்லையா? ஆர்பிஐல அப்படிலாம் அடிச்சு விட முடியுமா? சரி, விஷயத்துக்கு வந்துடுவோமா? 17 கரெக்ட், ஆனால் 15ம் கரெக்ட். ஒரு பக்கத்தில் 15 இருக்குது. அது எவ்வளோ ரூபாயின்றது இருக்குது இல்லையா, மதிப்பு. இப்போ 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய்ன்னு இருக்குது இல்லையா, அது 15 இருக்குது. ஓகே, சூப்பர். பின்பக்கம் திருப்பி பாரு, அதில் எத்தனை மொழி இருக்குது? 17 கிடையாது, 2. வெரி குட். உன் பேர் என்னையா? சோம்நாத். சோம்நாத்துக்கு நல்லா கை தட்டிடுங்க. எத்தனை மொழி இருக்கு? 2. அப்போ எத்தனை ஆயிடுச்சு? 17. பாப்பா ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? 15 + 2 17. அப்போ ஒரு ரூபாய் நோட்டில் எத்தனை மொழி இருக்குது? வெரி குட். சரி, வேற என்னெல்லாம் இருக்குது? வேற என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஒரு வெரி குட், நேஷனல் எம்பளம் இருக்கும். வேற? வெரி குட், காந்தி தாத்தா. என்னையா? வெரி குட். அப்போ ஒரு பணம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நாணயங்கள்னு எடுத்துட்டோன்னா அந்த நாட்டுடைய முக்கியமான இடம் இருக்கும். வெரி குட், இடம் இருக்கும். வேற? காந்தி தாத்தா இருக்கிறாரு. அந்த நாட்டுடைய முக்கியமான நபருடைய ஃபோட்டோ இருக்கும். வெரி குட், அதான் முக்கியமான இடங்கள். வெரி குட், எல்லோரா இருக்கும் சிலதில். சரி, இனிமே பணத்தை பார்க்கும்போது எல்லா ரூபா நோட்லேயும் ஒரே மாதிரியான இடம் இருக்குமா? இல்லை, ஒவ்வொரு நோட்லேயும் ஒவ்வொரு இடம் இருக்கும். ஒன்றில் அது கரெக்ட். இப்போ நம்ம நாட்டில் அச்சடிக்கக்கூடிய பணத்திலேயே ஒவ்வொரு பணத்தாலையும் ஒவ்வொரு இடம் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை இனிமேல் நீ என்ன பண்ணணும்? கலெக்ட் பண்ண. வெரி குட், நல்லா கவனிக்கணும். சரியா? அந்த பணத்தை என்ன பண்ணணும்? முதல்ல அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கவனிக்கணும். அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பணத்தால் எடுத்து பார்க்குறேன்னு வச்சுக்கியேன். முதல்ல அச்சிடப்பட்ட 10 ரூபாய் இருக்குது இல்லையா, முதல்ல அச்சிடப்பட்ட 10 ரூபாயில் என்ன படம் இருந்துச்சு தெரியுமா? இல்லை, என்ன படம் இருந்திருக்கலாம்? யானை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? நீ கேள்விப்பட்டிருப்ப. வெரி குட். என்ன இருந்துச்சு? யானை இருந்துச்சு. சரியா? அப்போ ரூபா நோட்டில் எதெல்லாம் இடம் பெறுது அப்படின்னா, ஒரு நாட்டுடைய முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க, அது போக வேற யார் இருக்காங்க? அனிமல்ஸ் இருக்குது, முக்கியமாக இயர் இருக்குது, அது போக அந்த நாட்டுடைய முக்கியமான வரலாற்று நினைவிடங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, சைன் அந்த நாட்டுடைய எப்படி சொல்லலாம், சின்னம் இருக்குது. வேற வேற அது போக அடுத்து அது வருவோம். சரியா? சரி, அப்போ ஒரு ரூபாய் நோட்டுன்னு எடுத்துட்டோம்னா, அப்போ அந்த நாட்டில் எது அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மாலத்தீவோட பணம் யார் பார்த்துருக்கீங்க? மாலத்தீவ்ஸோட பணம் யார் பார்த்துருக்கீங்க? பணம் ரூபா நோட்டு பார்த்துருக்கீங்களா? அதில் என்ன இருக்கும்? மலேசியாவில் மால்தீவ்ஸோடைய ரூபா நோட்டு பார்த்துருக்கிறியா? அதில் மீன் படம்லாம் இருக்கும். என்னது, நீ முடிஞ்சதுக்கப்புறம் இதில் பாரு, இதில் மால்தீவ்ஸோட படம் இருக்கு. பாப்பா உட்காந்துக்கங்க, கடைசியாக பார்க்கலாம். கவனி, மால்தீவ்ஸோட ரூபா நோட்டில் மீன் படம் இருக்கும். ஏன்? ஓ, அங்கே ஆட்சி பண்ணவர் பாண்டிய மன்னரா? இல்லை, வேற. அது ஒரு மெயின். வெரி குட். அது அந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அம்சம், ஒரு தொழில். அந்த நாட்டுக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்கறது? பணம். அதன் மூலமா, அந்த பிஸ்னஸ் மூலமா அந்த நாட்டுக்கு அதிகபட்ச வருமானம் வரக்கூடியது. சரியா? அந்த நாட்டுடைய மிக முக்கியமான தொழில் மீன்பிடி தொழில். சரியா? மீன் பிடிச்சி
அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அதை நினைவுபடுத்தும் விதமாக அந்த ரூபா நோட்டில் என்ன இருக்குது? மீன் இருக்குது. சரியா? அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ரூபா நோட்டையும் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஒன்றுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும், ஒரு கதை இருக்கும். வெரி குட். ஒரு சூப்பரான லீட் எடுத்து கொடுத்துருக்கா துளசி. என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோடைய காசு இருக்குது இல்லையா, அந்த காசு என்ன தரத்தோடு அச்சிடப்பட்டிருக்குதோ அதுதான் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சொல்லும். அது எவ்வளோ எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த நாடுன்றதை சொல்லும். இந்தோனேஷியா காயின் பார்த்துருக்கீங்களா? இந்தோனேஷியாவுடைய காயின் கிடைச்சா பாரு, இங்கே இருக்குது, சில்வர் கலரில் இருக்கும். வெயிட்டாக இருக்குமா வெயிட்லெஸ்ஸாக இருக்குமா? வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். வெரி குட். அடுத்த வாய்ப்பு கிடைச்சா இந்தோனேஷியாவுடைய காயின் எடுத்து பாரு, ரொம்ப வெயிட்லெஸ். பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா 1000 அப்படின்னு போட்டிருக்கு. நீங்களாம் 5 பைசா பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்துருக்கீங்களா? 5 பைசா கூட வெயிட்டாக இருக்கும். ஆனால் அதில் 1000ன்னு போட்டிருக்குது. ஆனால் அந்த காயினோடைய வெயிட்டு பார்த்தோன்னா ரொம்ப லேசாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நாட்டோடைய ரூபா மதிப்பு தெரியுமா? நம்ம நாட்டோடைய அதிகமாக கூடவா குறையவா? கூடையா? நீ போய் செக் பண்ணி பாரு. சரியா? இந்திய ரூபாய் மதிப்புக்கும் இந்தோனேஷியாவுடைய ரூபாய் மதிப்புக்கும் குறையவா கூடவான்றதை நீ வீட்டில் போய் தேடிப்பாரு. கூடையா? சரி, போய் தேடி பாருங்க. சரியா? கூட இல்லை, நீங்கள் தேடி பாருங்க. சரியா? சரி. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, தங்கத்துலலாம் வந்து காசு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்போ தங்கத்தில் வந்து ஒரு ராஜா காயின் அச்சடித்து வெளியிடுறாருன்னா அந்த நாட்டோட எக்கனாமிக் லெவல் எப்படி இருந்திருக்கும்? செழிப்பாக. செமையா, காசு நல்ல செழிப்பாக இருந்திருக்கும். நல்ல பொருளாதார ரீதியாக அந்த நாடு எப்படி இருந்திருக்கும்? நல்ல செழிப்பாக, நல்ல ரிச்சான கண்ட்ரியாக இருந்திருக்கும். அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் வசதியான. வெரி குட். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. தங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு நான் அடுத்து வர்றேன். சரியா? இப்போ வந்து ஒரு நாடு தங்கத்தில் அச்சிட்டு வெளியிட்டுச்சுன்னா அந்த நாடு இவங்க சொன்ன மாதிரி செம்ம செழிப்பான நாடு, அப்போ ரிச்சான நாடு. அப்போ அந்த நாட்டோடைய நாணயங்களுடைய அந்த உலோகம் இருக்குது இல்லையா, அதை வச்சு அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சொல்லிடலாம். அப்போ ஒரு நாணயத்தை வச்சு அந்த நாட்டுடைய வரலாறு தெரியுது, பொருளாதாரம் தெரியுது, அவங்களுடைய செல்வ செழிப்பு தெரியுது, இடம் தெரியுது, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தெரியுது, அந்த நாட்டோடைய இயற்கை வளம் தெரியுது. நம்ம இந்திய ரூபாயிலேயே தாவரங்கள்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க. துளசி, தாவரங்கள்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாட்டுடைய இயற்கை வளம், தாவரம் இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்க முடியுது. சூப்பர், வெரி குட். கவனிக்கிறீங்களா? சரி, இந்த காயின்லாம் எனக்கு எப்படி கிடச்சிச்சு, நான் எப்படி இதெல்லாம் சேர்க்க ஆரம்பித்தேன்? அப்பாடி, எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பாலாம் 1 ரூபா தரல. இல்லையே, அப்பாவும் தரல, தாத்தாவும் தரல. ஆனால் இதெல்லாம் எனக்கு யார் தந்தாங்க தெரியுமா? நானா? இல்லை இல்லை, கலெக்ட் பண்ணோம். இல்லை, இப்படி எனக்கு தான் எங்கள் அப்பா தரவே இல்லைன்னு சொல்லிட்டேனே. வெரி குட். நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். எடுத்துருவாங்க. வெரி குட், வெரி குட். அப்படியும் வாங்கலாம். சரியா? ஆனால் நான் எப்படி சேர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர். நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த சும்மா வந்து பாடம் நடத்திட்டு போகிறதெல்லாம் பிடிக்காது. அப்போ ஒரு நாள் வந்துட்டு வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு ஒரு பாடம். வரலாற்று ஆதாரங்கள் எந்த வகுப்பில்? சோஷியல் சயின்ஸில் இருக்கா, ஃபஸ்ட்டு பாடம். அப்போ அதில் வந்து எதெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் வரும்ல, நாணயம் வரும், அந்த ஓலைச்சுவடி வரும், இப்படி நிறைய விஷயங்கள் வரும். சரியா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யார் வீட்டிலையாவது நாணயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்படி யார் வீட்லையாவது இருக்கான்னு கேட்ட உடனே ஒரு பையன் சொன்னால், எங்கள் வீட்டில் இருக்குது, நிறைய இருக்குது, ஓலைச்சுவடி கூட இருக்குது அப்படின்னு சொன்னான். என்ன இருக்குது? நாணயங்கள் நிறைய இருக்குது, ஓலைச்சுவடி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ஸ்கூலில் எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்கூலை சுற்றி ஊரை சுற்றி எதெல்லாம் வந்துட்டு வரலாற்று சிறப்பான இடம் இருக்குதோ அங்கெல்லாம் போவோம். வரலாற்று சிறப்பான இடம்னா தாஜ்மஹால் தான் போகணுமா? இல்லைல்ல. தஞ்சை கோயில் தான் போகணுமா? நிறைய இடம் இருக்குது, நம்ம ஊர்லேயே இருக்குது. நான் வேலை பார்த்தது வந்துட்டு திருவாரூர் மாவட்டத்தில் மருதவனம்னு ஒரு குட்டி கிராமம். அந்த ஊரில் பஸ்ஸு கூட நேரத்துக்கு தான் வரும். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான். ஒரு பஸ்ஸை விட்டோம்னா 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஆனால் அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஆனால் அந்த ஊர் குட்டி ஊர், குடிசைகள் தான். 70% வீடுகள் குடிசை வீடு தான். சரியா? பெரிய நம்ம இருக்கிற மாதிரியான மாடி வீடுலாம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அந்த ஊருக்குள்ளே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் இருக்குது? 1000. அப்போ வரலாற்று சின்னம் அப்படின்னு நம்ம போய் தாஜ்மஹாலை தேடணும், இல்லை தஞ்சை கோயிலுக்கு தான் போகணும்ல. நம்ம ஊர், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் இருக்குது. வெரி குட். எல்லா இடத்துலையுமே அதிசயம் இருக்குது, எல்லா இடத்துலையுமே வரலாற்று சின்னங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துல நம்ம கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் எத்தனை பேர் போயிருக்க? வெரி குட், சூப்பர். கை கீழே போட்டுருங்க. அப்படி போகும்போது எதையெல்லாம் பார்ப்போம்? சிலையெல்லாம் பார்ப்பியா? வெரி குட் பையே. நீ யாரா நீ? சரி, பொதுவாக கோயில் உன் வயசில் இருக்கும்போது, சரி உன் வயசெல்லாம் விடு. நான் டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட தான் போவோம். நீ சொன்ன மாதிரி கல்வெட்டுலாம் நான் கண்ணால் பார்த்ததே கிடையாது. சரியா? டீச்சர் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் கல்வெட்டே பார்த்தேன். சரியா? அதுக்கு முன்னாடிலாம் கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடுவோம், வருவோம், அப்படிதான். ஆனால் நீ இப்போவே பயங்கரமாக இருக்கிறப்போ, அவள் கோயிலுக்கு போகும்போது நம்ம எதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, தம்பி சொன்ன மாதிரி கல்வெட்டு பார்க்கலாம், சிலைகள் பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. சரியா? கோபுரம் எத்தனை பேர் கோபுரத்தை பார்த்துருக்கீங்க? தங்க கோபுரம். எல்லா கோயிலோடைய கோபுரத்தையும் பாருங்க. சரி, இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? இப்படி ஒவ்வொரு வாரமும் போவோம். அப்போ ஒரு வாரம் வந்து அந்த பையன் சொன்னால, எங்கள் வீட்டில் காசு, அப்புறம் என்ன இருக்குன்னு சொன்னான்? ஓலைச்சுவடி இருக்குன்னு சொன்னால. அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இது எல்லாமே தாத்தா கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னான். அது மாதிரி ரொம்ப பெரிய வரலாற்று பொக்கிஷம் யாருன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க. யாரு தெரியும்? ஏன்னா உன் வீட்டில் ஒரு சூப்பரான தாத்தா இருக்காரு, பாட்டி. தாத்தாவோ பாட்டியோ அவங்க தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பொக்கிஷம். நம்மளுடைய தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு தெரியும். வெரி குட், சூப்பர். அவங்க தான் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரிசோர்ஸ் நமக்கு. அப்படி அந்த தாத்தாவை வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டத்தோட போகிறோம். பார்த்தியா, ஒரு பைசால ஒரு நாள் முழுக்க சாப்பிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு போய் இன்னொரு 28 வருஷம் நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் அதை எடுத்து காட்டுவேன். தரீங்களானோன்னு அந்த தாத்தா கொடுத்துருப்பாரா? எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன்? ஹார்ஷாக ரியாக்ட் பண்ணிட்டாரு. ரொம்ப அப்படி கோவம், செம்ம கோவம் வந்துருச்சு அவருக்கு. அப்படி பயங்கரமாக வந்து பயங்கர கோவம். அது வரைக்கும் அவ்வளோ தன்மையாக பேசிகிட்டு இருந்தவர், நீ வானத்து நட்சத்திரத்தை கேட்கிறாய் அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படி கிடுகுன்னு ஆகி போச்சு. வானத்து நட்சத்திரத்தை வாங்க முடியுமா? போய் எடுக்க முடியுமா? இவன் என்னமோ சொன்னால் எரிக்கற்கள்லாம் சேர்க்க போகிறேன்னு, அதுவே கிடைக்கிறது சிரமம். சரியா? அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ வானத்து நட்சத்திரங்களை கேட்கிறாய் அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்குன்னா ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பிள்ளைகள்லாம் இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு என்னையை பார்த்து ரொம்ப பாவமாக ஆகிப்போச்சு. ஐயோ, டீச்சரை என்ன பண்ணிட்டார் அவர்? திட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதில் அந்த பேரனும் இருந்தான், தாத்தாவுடைய பேரனும் இருந்தான். சரி சொல்லிட்டு நான் எனக்கு ஒன்றும் இல்லை, சரி வயசானவர், அவர் ரொம்ப காலமாக சேர்த்து வச்சிருக்கிறாரு, அதை போய் நம்ம கேட்டது தப்பு அப்படின்னு நினச்சிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு எப்பயும் போல் வகுப்பு நடக்குது. காலையில் ஃபர்ஸ்ட் பீரியட் என்னுடைய வகுப்புக்கு போயிட்டேன். அவன் இன்னொரு வகுப்பு. அந்த வகுப்புலேருந்து ஓட்டமாக ஓடி வந்து இவ்வளோ காயின், கொஞ்சம் நான் கேட்டது எத்தனை, 1 or 2, அவன் கொண்டு வந்திருந்தான் இவ்வளோ காயின் கொண்டு வந்திருந்தான். அதுலேயும் அதில் நிறைய செப்பு காசு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வீட்டில் வச்சுருக்கிறேன், செப்பு காசு இருந்துச்சு. 1 அணா 2 அணா, இதெல்லாம் கூட வந்து பெருசாக தெரில.
4 ஓலைச்சுவடி கட்டை தூக்கிட்டு வந்துட்டான். நான் சொன்னேன், டே தம்பி இதெல்லாம் தப்புடா, நீ தாத்தாட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்தியா? கேட்டால் தான் என்ன நடக்கும்னு எனக்கு நேற்றே தெரிஞ்சிருச்சு இல்லையா, நீ தாத்தாவுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தியா தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, தாத்தா கிட்ட ஒரு பெட்டி நிறைய ஓலைச்சுவடி இருக்குது, அதை எங்களுக்கு காட்டினாரு. அவன் சொன்னான், அந்த ஓலைச்சுவடியோ அந்த காசையோ அவருக்கு பின்னாடி பராமரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதிலிருந்து ஒரு நாளுக்கு அவர் வச்சிருக்கிறாரு பெட்டி நிறைய, ஒரு நாள் எடுத்துகிட்டு வரதில் ஒன்றும் பெருசு இல்லை டீச்சர், தம்பி இது தப்புடா அப்படின்னா, பரவாயில்ல டீச்சர் நீங்கள் எங்களை மாதிரி நிறைய பேர் காட்டுவீங்கல்ல, காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அந்த காயினும் கொடுத்தான். நானும் என்ன பண்ணிக்கிட்டேன், அது தப்பு தான் அப்படின்னாலும் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன் வாங்கி வச்சுக்கிட்டேன், நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு காட்டலாம் அப்படின்றால. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அந்த இடத்துல தான் எனக்கு இது மாதிரி நாணயங்கள்லாம் சேகரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. கவனிக்கிறியா? இப்போ என்கிட்ட நிறைய நாட்டு நாணயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சேர்க்க ஆரம்பித்தேன். இவன் சொன்னால ஒரு காசை கொடுத்துட்டு இன்னொரு காசு வாங்குறது, என்கிட்ட தான் நிறைய காசு இருந்துச்சு இல்லையா. அப்போ ஒரு காயினை கொடுத்தா அவங்க ஒரு காயின் கொடுப்பாங்க. சில இடங்கள்ல இப்போ நேஹா என் தங்கச்சி பொண்ணு, அவங்க அப்பா வந்துட்டு மால்தீவ்ஸில் வேலை பார்க்குறாங்க. அவருக்கும் நாணயம் சேகரிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அப்போ அவர் கூட நிறைய வேறு நாடுகள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட வேலை பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நாணயங்கள் வாங்குறது. இப்போ என்கிட்ட வந்துட்டு யூகே நாணயம் இருக்குது, யுஎஸ்ஏ நாணயம் இருக்குது, அரேபியன் கண்ட்ரீஸோட நாணயம் இருக்குது, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ரஷ்யாலாம் இல்லை, நிறைய இருக்குது, இன்னும் சிலது கூட மறந்து போயிருச்சு. சரியா? பாகிஸ்தான் நோட்டில் யாரோடைய படம் இருக்கும் தெரியுமா? யாரோடைய? சரி, இப்போ நம்மளோட நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த நேஷனுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் படம் இருக்குன்னுட்டு, பாகிஸ்தானில் ஜின்னாவோட படம் இருக்கும். ஜின்னா படிச்சிருக்கீங்களா? முக்கியமான நபர். எப்படி நமக்கு காந்தி நம்ம தேசத்துக்கு வந்துட்டு ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்கிறோமோ அதே போல் பாகிஸ்தானுக்கு அவரை சொல்லுவாங்க. இப்போ அவருடைய படம் அச்சடிக்கப்பட்டது பாகிஸ்தான் ரூபாய். இதெல்லாம் பாகிஸ்தான் ரூபாலாம் எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வந்து கொடுத்தது. சரியா? அப்போ இதெல்லாம் சேகரித்து வைக்கிறது மூலமாக நம்ம எதை சேகரித்து வைக்கிறோம்? வெரி குட், நல்ல கைத்தட்டிருங்கப்பா. வரலாறை சேமித்து வைக்கிறோம். எதை சேமித்து வைக்கிறோம்? வரலாறை சேமித்து வைக்கிறோம். அது மாதிரி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதை வந்து ஆய்வுக்குட்படுத்தினா இது எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு. எலி இல்லை, என்ன பொம்மை? மாடு. உட்காந்துக்கோங்க. இந்த மாடு வந்து சாதாரணமாக இல்லை, இது வந்து கல்லில் குடஞ்சி, உட்காந்துக்கோ, கல்லை குடஞ்சி செஞ்சுருக்காங்க ஒன்று. அதில் நிறைய அது என்னது கல்லெல்லாம் பதிச்சிருக்காங்க, பதிச்சிருக்காங்க. இது எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, நான் இருந்த ஊரில் நிறைய கண்மாய் உண்டு. 33 கண்மாய் குளம் உண்டு. குட்டி ஊராக இருந்தாலும் குளம் தான் ஜாஸ்தி. அந்த குளத்தை தூர்வாருவாங்க இல்லையா, அந்த ஊரில் ஒவ்வொரு குளத்தை தூர்வாரும் போதும் இது மாதிரி நிறைய பொக்கிஷங்கள்லாம் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் உள்ளே போயிருக்கும். அது மாதிரி நிறைய விஷயம் அந்த ஊருக்குள்ளே இருக்குது. அது மாதிரி அந்த ஊரில் ஒரு உறைகிணறு இருக்குது. உறைகிணறுனா தெரியுமா? அடுக்கடுக்காக இருக்கும், கீழடியிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? இந்த ஜேர்னி எங்கே ஆரம்பிச்சிச்சு என்னோடது சொல்லு பார்ப்போம். அதை தாத்தா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிச்சு. தாத்தா கிட்ட இருந்து எந்த இதில் ஆரம்பிச்சிச்சு? காயின்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. சரியா? அப்போ நம்ம எதையாவது ஒன்று இது மாதிரி நாணயங்களை சேகரிக்கும் போது நம்ம நிறைய தம்பி சொன்னது போல் வரலாறுகளை சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சரியா? சரி, இன்னொன்று இது போக வந்துட்டு நாணயங்கள் யாரெல்லாம் அச்சிட்டு வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அரசர்கள் வெளியிடுவாங்கன்னு சொன்னீங்க, ஆர்பிஐ வந்து வெளியிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போயாவது வந்துட்டு ஒரு குட்டி குரூப் வந்து வெளியிட்டிருக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ அம்பானி குரூப் இருக்குல்ல, அதுதான் அந்தந்த நாட்டோடைய பேங்க் வந்து வெளியிடும். சரியா? சரி, அது மாதிரி நம்ம நாட்டில்
ஒரு இனக்குழுனா என்ன சொல்றதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊருன்னு வச்சுக்கோ, செமடா நீ ஒரு ஊருன்னு வச்சுக்கிய, ஒரு ஊரே சேர்ந்து ஒரு ஊருக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அவர் ஊர் தலைவர் இல்லை ஒரு குழுவோட தலைவர், அவர் நாணயம் வெளியிட முடியுமா? முடிஞ்சிருக்கு. இப்பெல்லாம் முடியாது, ஆனால் ஒரு காலத்தில் முடிஞ்சிருக்குது. சரியா பாப்பா? சரியா? அது மாதிரி இனக்குழுக்கள் வெளியிட்ட நாணயம்லாம் இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வரலாறு. சரி, அதாவது பொதுவாக ஒரு நாடு மன்னர்களால் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்துட்டு நாணயங்கள்லாம் அச்சிட்டு வெளியிருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன இனக்குழு வந்து நாணயங்களை அச்சிட்டு வெளியிடுற அளவுக்கு அவங்க எப்படி இருந்திருக்காங்க? செல்வாக்கோடு இருந்திருக்காங்க, பலத்தோடு இருந்திருக்கிறாங்க. சரியா? இன்னுமே கூட நீ வீட்டில் போய் நிறைய தேடிப்பார், நாணயம் எப்போ வந்து அச்சிட்டு வெளியிடப்படும். அதுக்கு முன்னாடி ஒரு நாடாக இருக்கலாம், ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம், அவங்க எந்தெந்த வகையிலலாம் வந்துட்டு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நாணயம் அச்சிட்டு வெளியிடுவாங்க, இதெல்லாம் தேடிப்பார். சரியா? அப்போ ஒரு இனக்குழு வந்து நாணயங்களை அச்சிட்டு வெளியிடுதுன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு வந்து வல்லமை மிகுந்தவங்களாக இருந்திருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அது மாதிரி நம்ம ஊரில் நிறைய அகழ்வாய்வுலாம் நடக்குது இல்லையா? எங்கெல்லாம் நடக்குது உனக்கு தெரிஞ்ச சொல்லு பாப்போம். கீழடி, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு தான் இப்போ நிறைய போயிட்டுருக்கு. வேற? வெரி குட், வெரி குட். கீழடி. வேற? ஆதிச்சநல்லூர். சூப்பர். வேற? வெம்பக்கோட்டை. வேற? வேற வேற எங்கெல்லாம் அகழாய்வு நடந்துட்டு இருக்கு? மாமல்லபுரம். சரி, இப்போ நடக்குதா? இப்போ இல்லை. வேற? வேற எங்கெல்லாம்? தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இப்போ அகழாய்வு நடந்துட்டு இருக்குது. சரியா? இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுடைய வரலாற்றை தேடி எடுத்து அதற்கான சான்றுகளை கொண்டு வர்றதுல ரொம்ப முனைப்போடு இருக்கிறாங்க. சரியா? அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும்போது வந்துட்டு நாணயங்கள் கிடைக்குது. நம்ம ஊர் நாணயங்கள் மட்டும் கிடையாது, வெளிநாட்டு நாணயங்களும் கிடைக்குது. இப்போ ஒரு இடத்துல வெளிநாட்டு நாணயம் கிடைக்குதுன்னு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதை பொக்கிஷம். ரைட். ட்ரேடிங். வெரி குட். பாப்பாக்கு நல்லா கைத்தட்டிருங்கப்பா. எதுக்கு? ஒருவேளை அவங்க வந்துட்டு ட்ரேடிங்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கலாம், அவங்க வந்திருக்காங்க, நமக்கும் அவங்களுக்குமான என்ன கனெக்ட் ஆகிருக்கு? ட்ரேட் நடந்திருக்கு. இது நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, ஃபாரினில் இருக்கக்கூடிய ஃபாரினில் கூட நம்ம நாட்டு நாணயம் கண்டெடுத்திருக்காங்க. அந்த கடற்கரை ஓரங்களில் நம்மளுடைய நாட்டு நாணயம் கண்டெடுத்திருக்காங்க. அதனால் இப்போ நம்ம அரசாங்கம் என்ன பண்ண போகுது தெரியுமா? நம்ம ஊர்களில் அகழாய்வு பண்ணது போலவே அந்தந்த நாடுகளில், இப்போ உதாரணத்துக்கு அரேபியன் கண்ட்ரியோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அங்கே அகழாய்வு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இன்னுமே கூடுதலான ரிசோர்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? நம்ம சொல்கிறோம் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, மியூசியத்தில் வச்சுக்கலாம், ஃபாரினர்ஸ் பார்ப்பாங்க, அதுக்காக மட்டும் கிடையாது. கேளுங்க. அதனால தான் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சரியா? கரெக்ட். என் நாட்டில் எடுத்தால் அது யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு. என்ன நம்ம நாட்டில் எடுத்தால் நமக்கு சொந்தம். சரியா? அதனால தான் வந்து ஏதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ஒன்று நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருந்தால் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை அப்படின்னா அங்கேயே வச்சுருந்துருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கும். சரியா? அதனால் வந்துட்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது மாதிரியான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைய நாடுகளோட அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு செய்ய போகுது. சரியா? அது எவ்வளோ சூப்பர் இல்லையா? அதாவது கடல், இது வரைக்கும் நம்ம ஊருக்குள்ளே தோண்டி நம்மளுடைய வரலாற்று ஆதாரங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம், இனி கடல் கடந்து வேறு நாடுகள்லையும் அதை. ஆமாம், சொல்லலாம்ல. இப்போ இது வரைக்கும் நம்ம சொல்கிறது இவங்க தமிழன்களுக்கு இதுவே வேலை, நாங்கள் அங்கே இருந்தோம் இங்கே இருந்தோம், அதைய அவங்களோட வணிபம் பண்ணோம், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நம்மளை சொல்லிட்டு இருக்க குரூப்புக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஆதாரபூர்வமான ஒரு இதை காட்டலாம் இல்லையா? வெரி குட். ப்ரூஃப் காட்டலாம். சூப்பர். சரி, அந்த காலத்தில் நாணயங்கள் எப்படி அச்சிட்ருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா? அச்சு, அதுக்குள்ளே வச்சு அது மாதிரியானதுக்கு ஒரு உதாரணம் தான் அது.
எது இதா? அதை சொன்னனே. அப்படி அகல அந்த ஊரில் வந்துட்டு ஒரு குளம் தூர்வாரும்போது கண்டெடுக்கப்பட்டது அது. சரியா? ஒருவேளை அதோட வயசு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப முன்னாடி உள்ளதாக இருக்கலாம். குறைஞ்சது ஒரு 1000 வருஷம் கூட இருக்கலாம், 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூட இருக்கலாம். சரியா? ஏன்னா இதே ஜாடையில் நான் வேற ஒரு இடத்துல பார்த்தேன், அதுக்கு வந்துட்டு 2000 வருஷமோ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இது வெரி குட், சூப்பர். முகலாயர்கள் காலத்துடைய காயின். வெரி குட் ரத்தங்கம், சூப்பர். பத்திரமா வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் காசு சேகரிக்க பழக்கம் இருக்குன்னு சொன்னீங்க? சிறப்பு, சூப்பர். காசுனா வந்துட்டு அந்த காசு சேகரிக்கிறது சொல்ல, உண்டியலில் சேர்க்கறத சொல்ல. கை கீழே போட்டுருங்க. உண்டியலில் சேர்க்கறதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் போடுற அளவுக்கு பெரிய ஆளா நீ? வெரி குட். லாக்கர்ஸில் வச்சுருக்கிறீங்க. வேறு அணா இருக்குது, பைசா இருக்குது. வெரி குட். வெரி குட். நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து சேரும். சரியா? கவனிக்கிறீங்களா? நீ சேர்க்கணும்னு நினச்சாவே உனக்கு தேவையானது என்ன வந்து சேரும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துட்டே இருக்கும். சரியா? முயற்சி மட்டும்தான் செய்யணும். வெரி குட். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்லையா? அந்த காயின் கலெக்ஷன் சரி. இன்னொரு முக்கியமான கேள்வி. கையெழுத்து போட்டிருப்பாங்க இல்லையா? ரூபா நோட்டை உற்று பார்த்துருக்கிறியா? கையெழுத்து யார் போட்டிருப்பா? கவர்னர். வெரி குட். யார் சொன்னது? வெரி குட் தம்பி, சூப்பர். கை தட்டிடுங்க. கவர்னர் போட்டிருப்பாரு. எல்லா ரூபா நோட்லேயும் கவர்னர் போட்டிருப்பாரா? ரைட்டு. அவர் பாவம் கை வலிக்கும்ல, எல்லாத்துலேயும் போட முடியாது. அதை கேட்கல நான். 1 ரூபி நோட்டில் மட்டும் போட மாட்டாரா? போட்டிருப்பாரா? சரி. வேற பக்கத்தில் வந்துட்டீங்க, பக்கத்தில் வந்து தப்பாக சொல்லிட்டீங்க. அதான் எந்த கவர்னர்? எந்த கவர்னர் போடுவார்? பிரைம் மினிஸ்டரா? கவர்னர் கையெழுத்து, தமிழ்நாடு கையெழுத்து. வெரி குட். ஆர்பிஐ நீ சொன்ன. உன் பேர் என்னையா? கவி. கவிக்கு நல்ல கை தட்டிருங்கடா. எந்த கவர்னர் போடுவாரு? நல்ல கை தட்டுங்க. நீ நல்லா உற்சாகமாக கை தட்டினதான் யாராவது தூங்குனா கூட என்ன பண்ணிடலாம்? எந்திரிச்சுக்கலாம். என்ன கவர்னர் கையெழுத்து போடுவாங்க? ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து போடுவார். சரி. எல்லா ரூபா நோட்லையும் ஆர்பிஐ கவர்னருடைய கையெழுத்து இருக்குமா? இருக்காது. சில நோட்டில் இருக்காதா? எந்த நோட்டில் இருக்குமா இருக்காதா? ஏன் இருக்காது? சரி சரி, இருக்காது. வெரி குட். யார் இருக்கும்? யார் போட்டிருப்பா? அதுதானே மற்றதுலலாம் போடுறாங்க. யாரு? இல்லை இல்லை. புதுசாக கதை விடுறாரு பாரு. அது இல்லை. அதாவது 1 ரூபாய் நோட்டில் ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து போட மாட்டார். அவர் அதில் போடலை. அதுக்கு பதிலாக வேற யார் போடுவா? யாருடைய கையெழுத்து இருக்கும்? பிரசிடெண்ட்டா? சிஎம்மா? இல்லை இல்லை இல்லை. நாட்டோடைய முக்கியமான கவர்னரா? செக்ரட்டரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட. வெரி குட். அவங்க தான் 1 ரூபாய் காயினில் கையெழுத்து போட்டிருப்பாங்க. சரியா? ஏன் மற்ற வேறு எதுலையா வேறுபடுதான்றதை இனிமேல் நீ போய் தேடிப்பார். நான் தேடி பார்த்த வகையில் இதுதான் சரின்னு சொல்லலை. 1 ரூபாய் காயின் தவிர்த்து மற்றதுலலாம் யார் இருக்குது? கவர்னரோடைய, ஆர்பிஐ கவர்னரோட கையெழுத்து இருக்குது. 1 ரூபாயில் மட்டும் செக்ரட்டரி ஆஃப் என்னது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்களோடது இருக்குது. சரியா? சரி. இன்னுமே கூட நீ போய் தேடிப்பார். வேற இனிமே என்ன பண்ணுவ? இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் ஓ,
இப்போ ஹிஸ்ட்ரியே உள்ளுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, நம்ம நாட்டில் அச்சடிக்கிற பணம்லாம் எங்கே அச்சடிக்கிறாங்க தெரியுமா? ஆர்பிஐ ரைட்டு. எங்கே? ஃபேக்ட்ரிஸ். வெரி குட். எந்த ஃபேக்ட்ரியில் அச்சடிக்கிறாங்க? சரி, எங்கே? அதான் எங்கே? டெல்லியா? வேற? மூணா பக்கம் வந்துட்டீங்க. ஆனால் 3 கிடையாது. வெரி குட். எத்தனை? 4. நம்ம நாட்டுக்குள்ளே எத்தனை இடத்துல அச்சடிக்கிறாங்க? 4. எங்கெங்க தெரியுமா? வெரி குட். கொல்கத்தா. வேற? இல்லை இல்லை, நானே சொல்லிடுறேன். இல்லை, கொஞ்சம் தள்ளி. வெரி குட். மகாராஷ்டிரா. சூப்பர். நிறைய அப்படி அடிச்சு விட்டா கரெக்ட் ஆயிரும். சரியா? வெரி குட். தள்ளி உட்காந்துக்கங்கடா. மும்பை, மகாராஷ்டிரா. வெரி குட். வேற? நீங்கள் சொன்னது போல் கல்கத்தா. வேற? தமிழ்நாடு கிடையாது. நொய்டா, ஹைதராபாத். சரியா? சரி, இது எங்கே? இப்போ ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்க. அந்த காயின் எந்த இடத்துல அச்சடிக்கப்பட்டது, எந்த மின்ட்டில் வந்து பிரிண்ட் ஆனதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? சிம்பல். வெரி குட். எனக்கா கவனிச்சிருக்கிறியா? பேங்க் பேர் இருக்கும், எந்த இடத்துல அச்சிடப்பட்ட நாணயம்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? எந்த இடம்? மும்பையில் அச்சடிக்கப்பட்ட காசாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? டாட்டா? டைமண்ட். டாட். ரைட்டு. இந்தியா நல்லா கவனிச்சுக்கோ. இந்தியாவில் 4 இடத்துல வந்துட்டு காசு அச்சடிக்கிறாங்க. அதில் ஒரு இடம் என்னது? மும்பையில் அச்சடிக்கக்கூடிய, இது மும்பையில் தான் இந்த காயினை அச்சடிச்சிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலான்னா, ஒரு டாட் இருக்கும். சரியா? அந்த டாட் இருந்ததுன்னா அது எங்கே அச்சடிக்கப்பட்டது? மும்பை. சரியா? சரி, கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டதுன்னா? வெரி குட். சூப்பர். மின்ட் இருக்காது. அதாவது மும்பையிலனா வந்து டைமண்ட் மாதிரி இருக்கும். டைமண்ட் ஷேப் தெரியும்ல, இப்படி. சரியா? இதில் கல்கட்டாவில் வந்துட்டு மின்ட்டே இருக்காது. சூப்பர். வெரி குட். மின்ட் மார்க்கே இருக்காது. மார்க் இப்போ சிலதில் டைமண்ட் மாதிரி இருக்கும். கல்கட்டாவில் அச்சடித்ததில் எதுவுமே இல்லை. ஒரு காயினில் வந்துட்டு பிளைனாக இருந்துச்சுன்னா அது எங்கே அச்சடிக்கப்பட்டது? கொல்கட்டா. வெரி குட். அதுக்கப்புறம் ஹைதராபாத்னா ஸ்டார் இருக்கும். வெரி குட். ஸ்டார் இருக்கும், புள்ளி இருக்கும். சரி, இன்னொரு முக்கியமானது, இந்த நாணயங்கள்லாம் இந்தியாவில் மட்டும்தான். இந்தியாவுடைய நாணயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம நாட்டுடைய நாணயம் நம்ம நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அச்சிடுறாங்களா? இல்லை. எங்கெல்லாம் அச்சிடுறாங்க? இங்கிலாந்து. ரைட்டு. இலங்கையா? இலங்கை கிடையாது. ஸ்ரீலங்கா கிடையாது. இங்கிலாந்து. கரெக்டு. சூப்பர். யூஎஸ். ரைட்டு. கனடா. சூப்பர். சரி, கவனி. இந்தியாவுடைய நாணயங்கள் வெளிநாடுகள்லையும் அச்சிடப்படுது. அதில் கரெக்ட். இங்கிலாந்து கரெக்ட். யூஎஸ். ரைட். கனடா. சூப்பர். 3. வேற? சுவிட்சர்லாந்துலாம் இல்லையே. வேற? நீ அப்படி சும்மா அடிச்சு தானே விட்டா? வேற? சவுதி இல்லை. சிங்கப்பூர்லாம் இல்லை. சரி, நானே சொல்கிறேன். அது மாதிரி இது எந்த நாட்டில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் அப்படின்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் கவனமாக கவனிக்கிறியா? நீ கவனிச்சுனா தான் நீ எப்படி போய் யார்கிட்ட சொல்லலாம்? இதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், டீச்சர்ஸ் கிட்டலாம் சொல்லலாம், பிரின்சிபல்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து என்னை செம்மையாக சொல்கிறீங்கப்பா, எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு என்னைய பயங்கரமாக வந்துட்டு எப்படி என்ன கொடுத்தீங்க, ஆச்சரியப்படுத்துறீங்க இல்லையா? அது மாதிரி நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை ஆச்சரியப்படுத்தலாம், உன் டீச்சர்ஸை ஆச்சரியப்படுத்தலாம். அதனால் நல்ல கவனமாக கவனி. எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தலாம்.
நம்மளுடைய நாணயம் வந்து எங்கெல்லாம் அச்சிடப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா தென்கொரியா, வடகொரியா, கனடா, சரியா, ஆஹா, யுஎஸ், யூகே, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, யூகே, அதுக்கப்புறம் வந்துட்டு மெக்சிகோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ரஷ்யா, இங்கெல்லாம் அச்சடிக்கப்படுது. இதெல்லாம் வந்து நீ கண்டுபிடிச்சிடலாம் இது எந்த நாட்டில் அச்சடிக்கப்பட்டதுன்னு. சொன்னீங்களா? சாரி, எனக்கு தெரியல, மறந்துருச்சு. அதான் சாரி, ரஷ்யாவும் ரைட்டு. சரியா? சரி, இப்போ கவனி. தொடாதீங்க தயவு செஞ்சு. சரி, இப்போ ரஷ்யாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, இல்லை. எல்லா நாணயங்கள்லையும் வருஷம் இருக்கும் இல்லையா? புட்டின் படம் போட்டிருக்குமா? அது எப்படி நம்ம ஊர் நாணயத்தில் அவருடைய படம் போட முடியும்? நம்ம ஏதோ அவங்க ஊரில் போய் நாணயம் அச்சடிக்கிறோம்னா அப்படி போட முடியுமா? இல்லை. அப்போ எல்லா நாணயங்கள்லையும் வருஷம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வருஷத்துக்கு உருவாக்குனாங்கன்னு இருக்கலாம். அதுக்கு கீழே ஒரு சிம்பல் இருக்கும். அந்த சிம்பலை வச்சு தான் இந்த காயின் எந்த நாட்டில் அச்சடிக்கப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து ரஷ்யாவில் அச்சடிக்கப்பட்டது அப்படின்னா எம்எம்டி அப்படின்றது வந்துட்டு ஒரு ஓவலுக்கு கீழே இருக்கும். சாரி, ஓவலுக்குள்ளே தான், கரெக்டு. ஓவலுக்குள்ளே இருக்கும். நிறைய நீ தெரிஞ்சுக்கிட்டே வந்திருப்பியோ? இதுக்காக நீ படிச்சுட்டு வந்தியா? டெய்லியும் படிப்பியா? வெரி குட். ஏன் இப்படி டெய்லி படிக்கிற? யார் உங்கள் அம்மா அப்பா? யார் கூட வந்த? யார் அப்பா? சூப்பர் சார், வெரி குட் தம்பி, சூப்பர். நல்லா கைத்தட்டிருமா தம்பிக்கு ஒரு முறை. வெரி குட். எம்எம்டி வந்து எதுக்குள்ளே இருக்கும்? அப்படி இருந்தால் அது எந்த நாட்டில் அச்சடிக்கப்பட்ட நாணயம்? ரஷ்யா. சூப்பர். சரி, சர்க்கிள்குள்ளே எம்கேன்னு இருக்கும். சர்க்கிள்குள்ளே மெக்சிகோ. ஓ, வெரி குட். நம்ம இந்த இயர் இருக்குது இல்லையா, அச்சடிக்கப்பட்ட அந்த வருஷம், அதுக்கு கீழே வந்துட்டு எம் இருக்கும். அது எந்த நாடு? சூப்பர். ஒரு மெக்சிகோ நாடு. ஓ சரி. டேட்டுக்கு கீழே யூ இருக்கும். அது என்ன நாடு? யூகே. செமப்பா, யூகே. டேட்டுக்கு கீழே யூ இருந்தால் அது என்னது? சரி, டேட்டுக்கு கீழே ஓவலுக்குள்ள வெறும் எம் மட்டும் இருக்கும். சூப்பர். எது? எப்படி சொன்ன? கெஸ் இல்லை, இப்போ எம்ல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சொல்லலாம், ஒருவேளை கெஸ் பண்ணலான்னு. நான் சவுத் ஆஃப்ரிக்கா. சரி, பரவாயில்ல, சூப்பர், வெரி குட். நல்லா கை தட்டிடுங்க தம்பிக்கு. சரி, ஹெச் இருக்கும். இந்த ஹெச் எங்கே இருக்கும்? இல்லை, நம்ம வெளிநாடுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இங்கிலாந்து. யார் சொன்னா? வெரி குட், சூப்பர். ஹெச் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா வருஷம் இருக்குது இல்லையா, வருஷத்தோடைய கடைசி எண்ணுக்கு கீழே இருக்கும். யூகே. இல்லை, அதுதான் மாறி இருக்கு பாரு. கரெக்டாக இந்த எம் வந்து ஹெச் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த வருஷம் இருக்குது இல்லையா, இப்போ 2009 இருக்குன்னு வச்சுக்க, அந்த 9க்கு கீழே இருக்கும் ஹெச். அப்படி இருந்ததுன்னா அது யூகேல அச்சிடப்பட்ட நாணயம். அப்படியும் இருக்குது, பிலோ டேட்டுக்கு ரெண்டுமே இருக்குது. சரியா? அதான் இந்தியாவுக்குள்ள அந்த மாதிரி ஹெச்யூலாம் இல்லை இல்லையா? எப்படி? எனக்கு புரியல.
அதுதான் யூகேல, அதுதான் கரெக்ட், நல்ல கேள்வி. யூகேல 2 இடத்துல இந்த மின்ட் இருக்கு, சரியா? இப்போ உதாரணத்துக்கு மதுரையிலே இருக்கு, சென்னையிலே இருக்குன்னு வச்சுக்கோ. சரிங்க சார். இப்போ யூகேல வந்துட்டு 2 இடத்துல இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக, சரியா? இது மாதிரி இன்னும் நிறைய நீயே போய் தேடிப்பார். ஆக போதா? சரி, வெரி குட். ஆக இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. நான் சொன்ன விஷயம் ரொம்ப குறைவு, சொல்லாதது இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நமக்கு தெரியாதது இன்னும். சூப்பர். அதனால் இனிமே போய் நீ இன்னும் நிறைய தேட ஆரம்பி, நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கிற, இன்னுமே கூட நிறைய சேர்த்து வைங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த நாணயங்கள் இதெல்லாம் பாருங்கள், சரியா? தொடாமல் பாருங்கள். ரொம்ப நன்றிப்பா, இவ்வளோ நேரம் சூப்பராக வந்துட்டு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி பதில் சொன்னீங்க. பார்க்கணும்ல.